ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனுப்பு விக்னேஷ். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 7th மேல இருந்து. ஸோ அதுக்கான மார்க் டெஸ்ட் லிங்க், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்களா, எக்ஸாம் டேட் செக் பண்ணிட்டீங்களா, அண்ட் எக்ஸாம் டேட் எப்போ தெரிஞ்சுக்கலாம், கால் லெட்டர் எப்போ வரும், அண்ட் எக்ஸாமுக்கு நீங்க போகும்போது எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் என்னென்ன, அண்ட் நான் எப்பயுமே எல்லா எக்ஸாமுக்கும் சொல்ற மாதிரி சம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, மல்டிபிள் ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இப்போதான் என்டிபிசி அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ என்டிபிசி யூஜி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7th May. ஓகேவா? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களோட எக்ஸாம் என்னைக்கோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் எந்த சிட்டியில உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? எல்லாருக்குமே உடனே தெரிஞ்சிடாது. ஸோ எக்ஸாம் டேட் உங்களுக்கு தெரியலன்னா பயப்படாதீங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களோட எக்ஸாம் சிட்டி தெரியும், அண்ட் டேட்டும் அதை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க எக்ஸாம் டேட்டா அப்படிங்கிறவங்க, எங்க சிட்டி போட்டிருக்காங்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 4 days பிஃபோர், உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டரையும் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? லிங்க் ரெண்டுக்குமே சேம் தான். அந்த லிங்கையும் பிளஸ் மார்க் டெஸ்ட் வந்தாச்சு, அந்த மார்க் டெஸ்டோட லிங்கையும் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், டைரக்டா டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண பிறகு என்னென்ன எடுத்துட்டு போகணும், அந்த கால் லெட்டர் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட எடுக்கலாம், நோ ப்ராப்ளம், கலர் தான் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை. 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க, அதாவது ஆதார் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா, நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒன்று போதும், பட் ஆதார் இல்லாம ஒவ்வொரு ப்ரூஃப் எக்ஸ்ட்ராவே கொண்டு போங்க, எந்த இஷ்யூவும் வராது. ஓகேவா? ஸோ நான் இப்போ டைரக்டா மார்க் டெஸ்ட் லிங்க்குக்கு போறேன். ஸோ இதுதான் ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜியோட மார்க் டெஸ்ட் லிங்க். இந்த லிங்கையும் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், டைரக்டா டச் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மார்க் டெஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க ஆர் அங்க சிபிடி தான் இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், அதனால எப்படி எக்ஸாம் இருக்குமோ அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இதே கொஸ்டின்ஸ்லாம் வராது. அண்ட் இந்த மார்க் டெஸ்ட் 100 கொஸ்டின் இருக்கும், 100 நான் அட்டன் பண்ணிட்டேன், மார்க் வரலையே அப்படின்னு கேட்காதீங்க, இதுல மார்க்கும் வராது, ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலரில் இருக்கிற பாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாருங்க. நானும் இப்போ இந்த மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே எக்ஸாம் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை லாங்குவேஜில் பேப்பர் வரும், எந்த லாங்குவேஜ் நீங்கள் இங்கே செட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். சரியா? அண்ட் தென் இதுக்கு முன்னாடி போன வருஷம் என்டிபிசி யூஜி மாதிரியே இந்த தடவையும் செக்ஷன் வைஸ் தான் பேப்பர் இருக்கு, அதாவது 30 மேக்ஸ் கொஸ்டின், 40 ஜிஏ அண்ட் 30 ரீசனிங் கொஸ்டின். சரியா? ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அதே மாதிரி 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க, 100 கொஸ்டின்ஸ். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ஐ எம் ரெடி டு பிகின். நான் தரேன். இந்த மாதிரி தான் உங்க எக்ஸாம் எக்ஸாக்டா சிஸ்டம்ல கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன், இதை தான் நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, டைரக்டா நீங்க ரீசனிங் டச் பண்ணியும் போகலாம், டைரக்டா நீங்க மேக்ஸ்க்கும் வரலாம், டைரக்டா நீங்க ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் வரலாம், அது உங்களோட விருப்பம் தான். அண்ட் தென் முக்கியமான விஷயம், எந்த கொஸ்டினுக்கு நீங்க எந்த ஆன்சரை செலக்ட் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு கொஸ்டினும் செலக்ட் பண்ண பிறகு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியது இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இதை நீங்க கொடுக்கணும்னு சொல்ல வரேன். அப்போதான் இந்த இடத்துல கிரீன் கலர் பாக்ஸா மாறும். சி, கிரீன் கலர் பாக்ஸா மாறினா மட்டும்தான் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர்டு. ஓகே, ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா நாட் ஆன்சர்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா அலுமினியம் செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா தேர்ட் போறேன் அப்படின்னா இங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டின் ஆரஞ்சுல இருக்கு, இது ஆன்சரே நீங்க பண்ணல அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க இந்த மாதிரி டச் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பா கொடுத்தா மட்டும் தான் கிரீன் கலர்ல மாறும். கிரீன் கலர்ல மாறினாதான் அந்த மார்க்கும் கன்சிடர் ஆகும். ஏன் இதை நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ஆல்ரெடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே இங்கே வந்து 5, 6 அப்படின்னு அடுத்தடுத்து போயிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம லாஸ்ட்ல அவங்க எக்ஸாமே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஒரு அட்டம்ப்டே வேஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரி எந்த கொஸ்டின் நீங்க எதை அட்டன் பண்ணாலும், ஆன்சர் அட்டன் பண்ணாலும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுங்க. அண்ட் தென் இந்த ஆப்ஷனை நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு ஷோரா இல்லை,
ஆனா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மேபி ஞாபகம் வரலாம், நான் படிச்சதுதான் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினை நீங்க மார்க் பண்ணி வைக்கலாம். நீங்க மார்க் இருக்குல்ல, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட். எப்பயுமே மார்க் பண்ணி வைக்கிற கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க. ஷுவரா நீங்க இல்லைன்னா அட்டன் பண்ணாதீங்க. இப்படி மார்க் பண்ற கொஸ்டின் தனியா இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஹைலைட் ஆகும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபுல் கொஸ்டின் போறீங்க, நான் சொல்லுவேன் மல்டிபிள் ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்படி போகும்போது திடீர்னு அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகலாம். இந்த மாதிரி எனக்கே ஆயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற கொஸ்டினை வந்து இதை நீங்க ஆன்சர் பண்ணலாம், எப்போனாலும் ஆன்சர் பண்ணலாம். பட் நீங்க ஆன்சரை மார்க் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லாஸ்ட் வரைக்கும் இதை செக் பண்ணாமலே இருந்தாலும் சப்மிட் ஆயிடும் ஆன்சர். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணும்போது அட்டன் பண்ணாம விடுறது பெஸ்ட், நீங்க ஷுவரா ஐடியா இல்லை அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேவா? எந்த ஆன்சரா இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ மார்க் டெஸ்ட் பத்தி நான் கிளியரா சொல்லிட்டேன். உங்களோட எக்ஸாம் எப்படி இருக்க போது, 90 minutes செக்ஷன் வைஸா இருக்க போது. ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் 30 கொஸ்டின் இருக்கும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 100 கொஸ்டின். ஸோ எப்பயுமே யூஜியில் ஒன்று நடக்கும், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே 60க்கு 60 வாங்கிடுவாங்க ஸ்கோர் கார்டில். ஓகேவா? எப்பயுமே அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது ஜென்ரல் அவேர்னஸ். ஏன்னா சயின்ஸ் தவிர்த்து அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ என்டிபிசியில் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ நான் ஸ்ட்ராட்டஜியில் எப்பயுமே சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கற்பனையில் எப்படி இருக்குமோ எவ்வளோ மார்க் போகுமோ அப்படிங்கிற பதட்டத்திலையோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ எக்ஸாமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லையும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 40% to 50% வரைக்கும் அட்டண்டன்ஸே ஆப்சன்டிஸ் இருக்காங்க. ஓகே, எக்ஸாமுக்கே போகாம. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. தென் 100 கொஸ்டின்ஸ் 90 minutesன்னு சொல்லும்போது ஒரு கொஸ்டினுக்கு வந்து 54 seconds டைம் கிடைக்கும். ஓகேவா? பட் உங்களோட அட்டெம்ப்ட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அதிகமான டைம் மாதிரி தெரியும். பெஸ்ட் அட்டெம்ப்டும் நீங்கள் கொடுக்கலாம். பீவேர் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் போகுமா? ஜென்ரலாக அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் போகும். பட் அட்டன் பண்ணி அது தப்பாக இருந்ததுன்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிற ஒரு கொஸ்டினையும் 0.33 மார்க் அது சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஷுவராக இல்லை, நிறைய டவுட் இருக்குது இந்த கொஸ்டினில், 4 ஆப்ஷனுமே டவுட் இருக்குன்னா போகாதீங்க. எப்பயுமே நான் சொல்றது, ஒரு 2 ஆப்ஷன் டவுட் இருக்கு, 2 ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ஆன்சரா இருக்காது அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, தென் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் 3 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை நான் எப்பயுமே சொல்றேன், இதை டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கேன், பேசலாம். லேர்ன் டு ஸ்கிப். எப்பயுமே ஸ்கிப் பண்ண கற்றுக்குங்க. சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ற டைம்ல, எனர்ஜி வேஸ்ட் பண்ற டைம்ல 4-5 கொஸ்டினை ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியும். சரியா? try to eliminate and use the options instead of solving. ஸோ இது கண்டிப்பாக நம்ம அப்ரோச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் பென் இல்லாமல் மைண்டில் சால்வ் பண்ணுறது, ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறது பண்ணுவீங்க. மேக்ஸ்லையும் சரி, ரீசனிங்லையும் சரி. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டேரக்ட் ஆன்சர் தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பேப்பர் பென் யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு விதமான டென்ஷன், பதட்டம், பேனிக் ஆகிறது. இதெல்லாம் ஆகாதீங்க. ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஏன்னா சாதாரணமான ஒரு அட்டம்ப்டா இருக்காது இந்த என்டிபிசி யூஜி இல்லையா? இதுக்காக நீங்க பல மாசம் எஃபர்ட் போட்டிருக்கலாம், வருஷங்கள்ல படிச்சிருக்கலாம், இல்ல ஆல்ரெடி போன என்டிபிசி ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்ட அந்த நாள், முக்கியமான நாள் இதுதான் இல்லையா? எக்ஸாம் டே. ஸோ அந்த எக்ஸாம் டேல ஃபோக்கஸ்டா இருங்க, காமா இருங்க, பதட்டப்படாதீங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80+ அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, சரியா? 80+ அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, சூப்பர் அட்டெம்ப்ட் இது. தென் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 15 minutes டைம் இருக்கு. ஷுவரா வந்து இருக்கிற 20 கொஸ்டினுமே உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கும் போது இந்த 15 நிமிஷத்தை யூஸ் பண்ணி ரீசெக் பண்ண பாருங்க, டபுள் செக் பண்ண பாருங்க. எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கீங்களா, இல்லை பதட்டத்தில் ஏதாவது ஆப்ஷனை மாற்றி போட்டுட்டீங்களா? ரயில்வேல வந்து அதிகமாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்னு ஒரு கொஸ்டின் வந்து எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இதில் எது ஆன்சர் இல்லைன்ற மாதிரி கேள்வியை தான் அதிகமாக கேட்பாங்க. நம்ம ஸ்பீடாக படிக்கும்போது அந்த நாட்டை மறந்துடுவோம். ஆப்ஷனில் எல்லா ஆப்ஷனும் கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்கும், தப்பு பண்ணிடுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க, படித்து ஒரு முறை ரீசெக் பண்ணுங்க இஃப் பாசிபிள். தென் எய்ம் ஃபார் குட் அட்டெம்ப்ட் இன் யோர் ஷிஃப்ட். நான் இதை தான் சொல்லுவேன், ஓவரால் பேப்பரை யாராலையும் அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ டே 1 டே 2ல பேப்பர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்டர்ல கொஸ்டின் அதிகமாக வரும், அடுத்த ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டினே வராது. ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். எல்லா எக்ஸாமுமே அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது உங்க ஷிஃப்ட்ல
மேபி உங்களுக்கு ஈஸி ஷிஃப்டாகவும் வரலாம், மீடியம் ஷிஃப்டாகவும் வரலாம், ஹார்ட் ஷிஃப்டாகவும் வரலாம், யார் கையிலையும் இல்லை இல்லையா. உங்கள் ஷிஃப்ட்டில் உங்களால் என்ன நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஹார்ட் ஷிஃப்டாக இருந்தால் கண்டிப்பாக ஆவரேஜாக எல்லாரோட அட்டெம்ப்ட்டும் குறையும். இதே ஒரு ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா எல்லாராலையுமே ஈஸியாக அதிக அட்டெம்ப்டை போட முடியும் சரியா. ஸோ இட் டிபெண்ட்ஸ், பேப்பரோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நீங்கள் உங்கள் ஷிஃப்ட்டில் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஜாப் வரைக்கும் வாங்கியிருக்காங்க, அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இந்த 3 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸாமுக்குன்னு மட்டும் சொல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் மார்க் டெஸ்ட் போடுறீங்களோ அதையே சீரியஸாக உங்களோட எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே, நான் சொல்றது சி தி பேப்பர் இன் 3 ரவுண்ட்ஸ் மினிமம். ஸோ மினிமம் 3 ரவுண்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 4-5 ரவுண்ட் வரைக்கும் போகிறது உங்களோட திறமை தான். ஓகே, இது ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் எப்பயுமே சொல்கிறது குயிக் வின். இப்போது கிளியராக அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, 40 ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேக்ஸ், 30 ரீசனிங். நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இது ரெண்டுத்தையும் டச் பண்ணாதீங்க. ரீசனிங்கையும் டச் பண்ணாதீங்க, மேக்ஸையும் டச் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் for quick win. So full 40 questions பார்த்துடுறீங்க. Go through the entire paper quickly, answer all the questions you know instantly. This builds confidence and secures easy marks. Suppose, just imagine, 40 questions first பார்த்துடுறீங்க, 20 question இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கரெக்டாக மாட்டுது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா படிக்க போறீங்க, தெரியும் தெரியலன்னு ஸ்கிப் பண்ண போறீங்க. இந்த படிச்சு தெரியும் தெரியலன்னு ஸ்கிப் பண்ண 5 to 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்கிப் பண்ணலாம், ஈவன் தியரி கொஸ்டினும். ஓகேவா, இப்படி இருக்கும்போது இதுலேயே நீங்கள் 20 மார்க்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் தூக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஓவரால் அட்டெம்ப்டே 75+, 80+ வரைக்கும் இருக்கலாம் இல்லையா. தென் செகண்ட் ரவுண்ட் எப்பயுமே நான் சொல்லுவேன் திங்கர்ஸ். இந்த செகண்ட் ரவுண்டில் மேக்ஸ் போங்க, ரீசனிங் போங்க. மேக்ஸ்லேயும் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஆப்ஷனாக பார்த்தே அடிப்பாங்க. மல்டிபிள் கான்செப்ட், லாஸ்ட் டிஜிட் மெத்தட், லாஸ்ட் 2 டிஜிட், இல்லை சிபிஆராக இருக்கட்டும், டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ்டாக இருக்கட்டும், ரிமைண்டர், எல்சிஎம் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கோர்ஸ்லையும் சரி, யூடியூப் வீடியோஸ்லையும் சரி. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக உங்களால் இந்த செகண்ட் ரவுண்ட்லேயே அட்டன் பண்ண முடியும். ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கூட மேக்ஸ் போங்க, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். வெறும் 40 தான் இல்லை, ஃபுல் பேப்பர் பார்த்துருங்க. சில கொஸ்டின் லைக் ரேஷியோ, ஏஜ் சம், இல்லை பர்சன்டேஜ் சம், லைக் அல்ஜிப்ரா, ஈவன் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரியில கூட மைண்டில் சால்வ் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின் சால்வ் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அடிக்க பாருங்க. ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோட வீடியோஸே நீங்கள் பார்க்கலன்னா மேபி உங்களால் மைண்ட்லலாம் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, செகண்ட் ரவுண்ட் திங்கர்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி சிம்பிளிஃபிகேஷன், ஒரு போர்ட் மாஸ் மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. ஏன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 ஸ்டெப்பாவது நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பேசிக் கொஸ்டினாக இருக்குது, இல்லை ஒரு பசில் கொஞ்சம் பேசிக் கொஸ்டினாக இருக்குன்னா அதெல்லாம் பேப்பர் பென் கண்டிப்பாக நீடட். அந்த மாதிரி சாப்டர்லாம் பேப்பர் பென் கண்டிப்பாக தேவை. எல்லாமேலாம் ஆப்ஷன்லையோ மைண்ட்லையோ அடிக்க முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்க. கோ பேக் அண்ட் டேக்கிள் த கொஸ்டின்ஸ் தட் ரெக்வயர் கால்குலேஷன் ஆர் லிட்டில் மோர் தாட். தீஸ் ஆர் ஐ நோ திஸ் பட் நீட் அ மினிட் கொஸ்டின். இந்த செகண்ட் ரவுண்டில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், சில கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு ஐடியா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சாப்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஹைலைட் ஆச்சுல, அந்த மாதிரி பர்பிள் கலரில் ஹைலைட் ஆகிற மாதிரி கொஸ்டினை மாற்றிட்டு ஸ்கிப் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயுமே சொல்றது மினிமம் டைம்ல மேக்ஸிமம் அவுட்புட். ஓகேவா, ஸோ இந்த 2 ரவுண்டும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 ரவுண்டும் சேர்த்து உங்களால் ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் இந்த ரவுண்ட்லேயே இதில் ஒரு 10 எடுத்தீங்கன்னா கூட 45 to 50 கொஸ்டின்ஸ் இந்த 2 ரவுண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 30-35 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக நிறைய டைம் இருக்கும். மறுபடியும் ஃபுல் பேப்பர் போகலாம், தேர்ட் ரவுண்ட் போகலாம், ஃபோர்த் ரவுண்டு போகலாம், ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். தேர்ட் ரவுண்டு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் சேலஞ்சஸ். நீங்கள் பார்த்த சாப்டர்லேயே கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்குது, ஒரு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வருது, இல்லை ஒரு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வருது, இல்லை அல்ஜிப்ராலேயே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது, ஆனால் அந்த டைப்பை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேர்ட் ரவுண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் மெயினாக பேப்பர் ஒர்க் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும். ஃபைனலி ஸ்பெண்ட் டைம் ஆன் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். விட்டுருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட்லையும் நீங்கள் ஒரு விஷயத்த கொஞ்சம் டேலண்டாக பண்ணுங்க. அது என்ன அப்படின்னா, இதுலேயும் ஃபில்டர் பண்ண பாருங்க. இதுலேயும் ஒரு சில கொஸ்டின் இருக்கும்,
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பெருசா நல்லா ஒரு 7 பேர் 8 பேர் 9 பேர் 10 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்ததுன்னா அந்த 9 பேர் 10 பேரையும் நீங்க பொசிஷன் பண்ணோம் செம்மையா டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை விட்டுட்டு இதை விட இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பெரிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை விட வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கா, உங்களால மினிமம் டைம்ல சால்வ் பண்ணிட முடியுமான்னு தேடி அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துட்டு கடைசியில இந்த பெரிய கொஸ்டினுக்கு வாங்க. எப்பயுமே நான் சொல்றேன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் பெஸ்ட் அட்டம்ப்டை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ சீரியஸாக ரொம்ப பேனிக் ஆகிட்டு எல்லாரும் 90+ சால்வ் பண்ணணும் 95+ சால்வ் பண்ணணும்னா இருக்காதீங்க. உங்கள் ஷிஃப்ட்டில் பெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ரா ஸ்கோர், ஈவன் ரா ஸ்கோராக உங்களோட குட் அட்டம்ப்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஜென்ரலாக 75+ குட் அட்டம்ப்ட் தான். 80 வரைக்கும் போனீங்கன்னா இன்னும் சூப்பர். இதே உங்கள் ஷிஃப்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, எல்லா கொஸ்டினும் குவாலிட்டியாக இருக்குது, பெரிய பெரிய கொஸ்டினே மெஜாரிட்டியாக இருக்குன்னா அது எல்லாருக்குமே டஃப் தான் இல்லையா? உங்களோட ஓவராலாக ஷிஃப்ட்டே ஹார்டு தான். அப்போ ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த ஷிஃப்ட்டில் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ நார்மலைசேஷனில் உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் லெவல் பேப்பர் ஈவன் 70+ ரா ஸ்கோர் எடுத்தால் கூட போதுமானது. ஏன்னா நமக்கு வந்து நார்மலைசேஷன் வர இருக்குது இல்லையா? ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.